ஒரு ட்ரூப் பத்தி உலகமே பேசுதா? எப்படிங்க? யார கேட்டாலும் பிடிஎஸ் தெரியாதா பிடிஎஸ் தெரியாதான்னு கேக்குறாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன் அவங்க உலகத்துக்கே ஃபேவரட்டா இருக்காங்க? எப்படி ஆர்மிலாம் உருவாச்சுன்னு எல்லா மேட்டரையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். பிடிஎஸ் இவங்கள பேங் டேங் பாய்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம பாய்ஸ் படத்துல வர மாதிரி இவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்கு. இவங்க ஒரு சவுத் கொரியா பேண்ட் 2010 ஆரம்பிக்கிறாங்க. 7 பசங்க, ஜின், சுகா, ஜேஹோப், ஆரம், ஜிமின், வி, ஜங்குக். இவங்க பேரு கொஞ்சம் சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் ஹிப்ஹாப் குரூப்புங்க. முதல்ல ஹிப்ஹாப்னா என்னன்னு தெரியணும். ஹிப்ஹாப் அப்படின்னதும் நமக்கு ஞாபகம் வர்றது எஸ் ஹிப்ஹாப் ஆதி. தப்பு இல்ல. ஹிப்ஹாப் அப்படிங்கிறது ஒரு கல்ச்சர். 1970 கருப்பின மக்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஹிப்ஹாப். சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், தேவைப்படுற உரிமைகள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட குரலாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுதான் இவங்க ஹிட் ஆகுறதுக்கான முக்கியமான காரணமாவே இருந்துச்சு. 2010 உள்ள வந்த இந்த ட்ரூப் 2013 ஒரு சின்ன நிறுவனமான பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கீழே அறிமுகமானாங்க. அது மட்டும் இல்லாம வேற ஒரு பிரபஞ்சம் இருந்தா எப்படி இருக்கும்ன்ற கதையையும் பாட்டா பாடினாங்க. இவங்க ஆல்பம்ஸ் பாடுறது மட்டும் இல்லாம நிறைய கான்சர்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப காலத்துல ஒண்ணுமே இல்லாத நபர்கள் இப்போ பல மில்லியன் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல இவங்க வாழ்க்கை வரலாறு ஒரு உண்மையான இன்ஸ்பிரேஷன் தான். 2013 அவங்க முதல் ஆல்பம் ரிலீஸ் பண்றாங்க. டே 1 இருந்தே போராட்டம் மட்டும்தாங்க. பட்ஜெட் இல்ல, ஒரே ரூம், அதுல 7 பேர் சுத்தி இருக்க, ஒவ்வொருத்தரும் உங்களால முடியாதுன்னு சொன்ன விஷயத்த முடிச்சே காட்டணும்னு எடுத்த முயற்சி தான் பிடிஎஸ். ஒரு சின்ன கம்பெனில அவங்க திறமைய காமிச்சாங்க. அங்கேயே ஒரு பாட்டை எழுதி கம்போஸ் பண்ணி 12 இருந்து 16 மணி நேரம் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஆல்பம் ரெடி பண்ணாங்க. மவுண்டைன் ஓவர் மவுண்டைன் அப்படிங்கிறத மனசார நம்பின ஒரு ட்ரூப் இவங்க. என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா இந்த உலகத்துக்கு யாருன்னு தெரிய வரும்னு நினைச்சாங்க. அந்த ஒரு நாளுக்காக காத்திருந்தாங்க. ஏதோ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அவங்கள வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போகும்னு நம்பி ஒவ்வொரு படியையும் எடுத்து வச்சாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் இவங்க வளர்றது பிடிக்காம பலவித அக்யூசேஷன் வச்சாங்க. அவங்க வேலைய, படைப்ப எல்லாத்தையும் திருடினாங்க. மத்தவங்க படைப்ப இவங்க திருடினதா பொய்யான பழியும் போட்டாங்க. அவங்க இருக்க வேண்டிய பட்டியல்ல நியாயமே இல்லாம மத்த ட்ரூப்புக்கு இடம் கொடுத்தாங்க. இவங்க பெர்ஃபார்மன்ஸை கலைச்சு பின்னாடி தள்ள எத்தனையோ முயற்சிகள் நடந்துச்சு. இவங்க மத்தவங்களோட ஐடியாஸ், ஒர்க்ஸ் இதெல்லாம் காப்பி பண்றதாவும் பல நிறுவனங்கள் பழி சுமத்துனாங்க. எத்தனையோ மக்கள் இத நம்பி அவங்கள ரொம்ப மோசமா விமர்சிச்சாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, இவங்க ஆண்களே இல்ல, பெண்கள் மாதிரி மேக்கப் பண்ணிருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லி காயப்படுத்தினாங்க. அவங்க எந்த அளவு பிரபலமாக தொடங்கினாங்களோ அதே அளவு கொலை மிரட்டலும் இவங்களுக்கு வந்துச்சு. அவங்களோட கான்சர்ட் திடீர்னு பாதிலேயே நிக்க ஆரம்பிச்சுது. இவங்க வெற்றியை சீர்குலைக்கிற விதமா பல முயற்சிகள் நடந்துச்சு. ஆனா இந்த நெகட்டிவிட்டி தான் அவங்கள பாசிட்டிவா மாத்துச்சு. மக்கள் சோஷியல் மீடியால பல ஹேஷ்டேக்ஸ் போட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க. 2015 மியூசிக் ஷோ வின் பண்ணாங்க. 2016 ஆல்பம் ஆஃப் தி இயர்னு பேர் எடுத்தாங்க. 2017 டாப் சோஷியல் ஆர்டிஸ்ட்னு மக்கள் முன்னாடி நின்னாங்க. 2018, 2019 தொடர்ந்து எல்லா வருஷமும் இவங்க பேர்ல இல்லாத அவார்டே இல்ல. அமெரிக்கால கொரியன் பாப் ஃபேமஸ் ஆகுறது பல பேருக்கு பிடிக்கல. அவங்க எவ்வளவு நல்ல படைப்புகள் கொடுத்தாலும் அதை ஒத்துக்க ஒரு கூட்டம் தயாராவே இல்ல. ஆனா இவங்களோட மியூசிக் ஆர்மி இவங்கள சப்போர்ட் பண்றத நிறுத்தவே இல்ல. அவங்கள போலவே அவங்களோட ஃபேன்ஸும் ஒவ்வொரு கண்ட்ரியிலையும் பயங்கர உற்சாகமா இருந்தாங்க. வருஷத்துக்கு 3 பெஸ்ட் ஆல்பம்ஸ் கொடுத்து பல முதன்மையான மேகசின்ஸ்ல ஃப்ரண்ட் பேஜை பிடிச்சு ஹீரோஸ் ஆகிட்டாங்க. யூஎஸ்ல அதிகமான மக்கள் வந்து பார்த்த கான்சர்ட் பிடிஎஸ் கான்சர்ட் தான் சொல்ற அளவுக்கு வளர்ந்தாங்க. 15 பேருக்கு பாட ஆரம்பிச்சு 60,000 பேருக்கு முன்னாடி பாடினாங்க. டீன்ஸ் முதல் தாத்தாஸ் வர எல்லாரும் சொன்னாங்க பிடிஎஸ். எத்தனையோ பேண்ட் இருந்தும் இவங்க ஏன் இவ்ளோ பேர் மனசுல நின்னாங்கன்னா அவங்க இந்த உலகத்துக்கு சொல்ற மெசேஜால தான். நம்ம காதலிக்கணும்னு ஆழமா புரிய வச்சதாலேயே அவங்கள எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. யாரெல்லாம் குறைச்சு மட்டம் தட்டி பேசினாங்களோ எல்லாருமே அவங்களோட திறமைய புரிஞ்சு பாராட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப பியூர் லவ் எது தெரியுமா? நம்ம மேல வச்சிருக்க காதல் தான். யாராலையும் அதை மாத்த முடியாது.
நம்ம கிட்ட இருக்க சின்ன சின்ன குறைகளையும் அன்பா அரவணைப்போட ஆறுதலோட நமக்கு நாம சொல்ல ஆரம்பிச்சாலே எல்லாமே நம்ம கைவசமாயிரும். செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி செல்ஃப் லவ் இஸ் த பெஸ்ட் லவ். என்ன சிங்கிள்ஸ் ஓகே தானே? இந்த வீடியோவை வழங்கியோர் குறைவான விலையில் தரமான டைல்ஸ் வாங்க அனுஜ் அரவிந்த் எஸ்ஆர்எம் டைல்ஸ், சென்னை பெங்களூர் ஹைவே, ஆம்பூர் மற்றும் மின்னூர்.